அதை வளைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலி நேராக தான் இருந்துச்சு. அது டாப்பில் இருக்கக்கூடிய மூவிங் கான்டாக்டில் இருந்த கான்டாக்ட் டிப் இருக்கு இல்லையா, அது அவுட்டு. சரியாங்க? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார். இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவில் நம்ம பைக்கு பேஷன் ப்ரோ பைக்கானது செல்ஃபானது வேலை செய்யலை. நான் எப்படி அந்த பிரச்சனையை செல்ஃப் மோட்டார் வேலை செய்யலை, ஒரு சின்ன பிட்டு வயரை வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தை எப்படி நான் ட்ரேஸ் பண்ணேன், எப்படி சால்வ் பண்ணனேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவை நான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு மெக்கானிக் கடையில் கொண்டு போய் நான் கொடுத்தேன். நான் இதை சால்வ் பண்ண சொல்லி சொன்னேன். நான் அவங்க இந்த சுவிட்சை கழட்டிட்டு அதோட கான்டாக்ட் ஆனது சரியாக வேலை செய்யுதுங்க. அதுக்கப்புறம் வேலை செய்யுதுங்க, இன்சைடில் வயர் ஏதாவது கட்டாக இருக்கும், அதாவது இந்த டூமை கழட்டி பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் என்ன நினச்சேன் கேட்டினா, சரிங்க ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வண்டியை விட்டுட்டு போக முடியல. அவங்க ஃபால்ட்டை சரி பண்ணி தரேனாங்க, விட்டுட்டு போக சாயந்தரம் பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி 2 முறை நான் போயிட்டும் அவங்க விட்டுட்டு போங்க வேண்டியது, நம்ம கிளம்பிட வேண்டியது, அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அதனால் சரி, நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் நம்மளே இந்த பிரச்சனை சால்வ் பண்ணக்கூடாது, இது என்ன இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லை, ஒரு செல்ஃபோன் இருக்குது, அந்த செல்ஃபோனுக்கு சப்ளை கொடுத்தாக்க செல்ஃபோன் சுவிட்ச் விட போகுது, இதான் நடக்க போகுது, ஏன் நம்ம பார்க்கலாமே, அதுவும் எலக்ட்ரிக்கல் தானே, இதுவும் எலக்ட்ரிக்கல், இது டிசி ஒர்க் பண்ணக்கூடியது. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்த வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஏசி சப்ளை பற்றியது. பட் இந்த வண்டியை பொறுத்தவரை 12 வோல்ட் டிசியில் ஒர்க் பண்ணக்கூடியதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ 12 வோல்ட் டிசி சப்ளை கொடுத்து இந்த செல்ஃபோனை ரன் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ நாமளே இந்த ஃபால்ட்டை சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபால்ட்டை ட்ரேஸ் பண்ணேன், சால்வ் பண்ணேன், பக்காவாக ரன் ஆகுது. நமக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, அதை பற்றி 4 பேர்த்துல சொல்லணும்னா நமக்கு தலை வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவே நான் ரெடி பண்ணுறேன். ஓகே ரைட், வாங்க நான் என்ன பார்த்தேன், என்னத்தை ட்ரேஸ் பண்ணேன், எப்படி சால்வ் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் பார்க்க போகிறோம். ஓகே ரைட்டுங்க. இந்த வண்டியோட எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் எப்படி என்ன நான் ட்ரேஸ் பண்ணேங்கிறது தான் இதில் நான் பார்க்க போகிறோம். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இந்த செல்ஃபோன் நான் என்ன நினச்சி கேட்டாக்க, பாசிட்டிவ் சப்ளை ஆனது செல்ஃபோட அந்த சுவிட்சுக்கு வந்துடும். சுவிட்சை அழுத்தினா நமக்கு வந்து ஒன்று கேட்டாக்க செல்ஃபுக்கு சப்ளை போகும், உடனே இந்த வண்டி அது ரன் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். நான் அதுக்கு அடுத்து தான் இன்னொரு விஷயத்தை யோசித்தேன். நம்மளோட இந்த கிளச்சை பிடிச்சாலும் நமக்கு மோட்ரு ஓடுறதை நான் பார்க்குறோம். கிளச்சை பிடிச்சிட்டு வண்டி இடையில ஆஃப் ஆகிடுச்சோன்னா கிளச்சை பிடிச்சிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. அதனால் இதுவும் இது வந்து என்ஓவாக இருக்கணும். என்ஓவாக இருக்கிறதுனால இப்படி அழுத்தினாக்க என்சியாக மாறிடும். அதன் மூலம் இது ஆன் பண்ணால் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க சொன்னாக்க, நியூட்ரல் ஆணிச்சுனா தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. நியூட்ரல் இருந்தால் தான், அதாவது ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர்லாம் போட்டால் ஸ்டார்ட் ஆகாது. நியூட்ரல் வந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியுது. ஸோ நியூட்ரல் பக்கத்தில் சுவிட்ச் வச்சுருக்காங்க. அந்த சுவிட்சானது வேலை செய்கிறதுனால தான் அந்த நியூட்ரல் சுவிட்சு, அதுக்கிற இந்த சுவிட்சு, இது எல்லாம் காம்பினேஷனில் தான் ஒர்க் பண்ணுது அப்படி சொல்லிட்டு நான் புரிஞ்சுட்டேன். பட் இதில் வந்து என்னட்டாக்க நான் ட்ரேஸ் பண்ண விஷயத்தை மட்டும் தான் நான் பார்க்க போகிறோம். அதான்ட்டாக்க இதை அழுத்தி இது சரியாக வேலை செய்ய சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்தா வேறு எங்கே ஃபால்ட்டுன்னு ட்ரேஸ் பண்ணும்போது இதை நான் அழுத்தும் போது ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன். அழுத்தும் போது இந்த ஏரியா, அதாவது என்னட்டாக்க இந்த பேட்டரி இருக்கும் இல்லையா, இந்த பேட்டரி இருக்கக்கூடிய ஏரியாவில் டிக்குன்னு ஒரு சொல்லிட்ட சவுண்டு வந்துச்சு. அது என்ன டிக்கு சவுண்டு சொல்லிட்டு எனக்கு யோசனை. காதில் வச்சு கேட்டு பார்த்தேன். இந்த இடத்துல காதில் வச்சு கேட்டு பார்த்தேன். செல்ஃபோனை ஆன் பண்ணால் டிக்கு சவுண்டு வந்துச்சு. சரி, அப்படி என்ன தான் டிக்குன்னு வர்றது மாதிரி வச்சுருக்கான்னு பார்க்கலாம் முடிவு பண்ணி இந்த செட்டை அப்படியே கலட்டினேன். ஓகேங்க, இதை மட்டும் கலட்டினேன். நான் கழட்டியே காட்டுறேன். முதல்ல அந்த கவரை நம்ம கழட்டிடுவோம். என் மேலே ஸ்க்ரூ இருக்குங்க, அதை கலட்டினேன். அதுக்காக இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இதையும் கலட்டினேன். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். இதில் தான் நான் கவனித்த விஷயம் என்னன்னாக்க, இங்கே பாருங்கள், இது வந்து பேட்டரி யூனிட்டு,
இதை பார்த்து சொன்னால் இந்த லெஃப்ட் சைடில் நெகட்டிவ், ரைட் சைடில் பாசிட்டிவ் இருக்குது. ஸோ பேட்டரியில் தான் செல்ஃப் ஓட்டருக்கு போகணும் இல்லையா? ஸோ அதனால் அப்படியே நான் கவனிக்கும் போது அப்படியே சைடில் பாருங்களேன், இந்த வயரானது இங்கே டேப் போட்டு எடுத்துருவோம். இங்கேருந்து ஒரு வயரானது நேராக வந்து நட்டக்க இங்கே ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. அப்படிங்கிறத பார்த்தேன் நான். இங்கேருந்து என்ன கேட்டினாக்க ஒரு வயர் இங்கே பாருங்க, இதுக்குள்ளேருந்து வயர் வந்து ஒரு செகப்காக வயர் ஒன்று போட்டு அது எங்கே போய் சேர்ந்து கேட்ட நம்மளோட செல்ஃப் ஓட்டர் இருக்கு இல்லையா, இந்த செல்ஃப் ஓட்டரோட ஃப்ரண்ட் சைடில் போய் லிங்க் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ஓட்டருக்கு நெகட்டிவ் ஆனது இங்கே பாருங்கள், நெகட்டிவ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பச்சை கலரில் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. இந்த பாசிட்டிவ் ஆனது இதோட வயரோட பாசிட்டிவ் வயரு இந்த இங்கே இருக்கக்கூடிய யூனிட்டுக்கு போயிட்டு இங்கே லிங்க் ஆகிருக்கு. ஸோ இதே ஏதோ யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ண நான் இந்த யூனிட்டை பிரிக்கலாம். சரி, பிரிச்சலாம் வாங்க. இடையில இந்த ஃபியூஸ் கேரியெல்லாம் பார்த்தேன் நான். இங்கே ஒரு ஃபியூஸு, இங்கே ஒரு ஃபியூஸு, 4 ஃபியூஸு, 2 ஃபியூஸு எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. 2 ஃபியூஸ் ஆனது இதில் போட்டு இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் தான் இந்த வயரிங் பூரா பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஃபியூஸ் கேர் விட்டுருவோம், நம்ம ட்ரேஸ் பண்ண எடுத்து வருவோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு பாருங்கள், இதைத்தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நம்ம செல்ஃப் ஓட்டரை அழுத்தும் போது இந்த செல்ஃப் சுவிட்ச் இருக்குல்ல, இந்த செல்ஃப் சுவிட்சை அழுத்தும் போது சத்தம் எங்கேருந்து வருதுன்னு நான் ட்ரேஸ் பண்ண கேட்டாக்க இதுலேருந்து அந்த டிக் டிக்கு சவுண்ட் வருதுக்கு நான் ட்ரேஸ் பண்ணேன். அதாவது இது வந்து ஒரு ரிலே. இந்த ரிலேவானது வேலை செய்வதன் மூலமாக இந்த பாசிட்டிவ் சப்ளையை நேராக நம்ம செல்ஃப் ஓட்டருக்கு சப்ளை கொடுக்குது. அதாவது இங்கேருந்து சப்ளை கொண்டு போய் இந்த ரிலே இருக்குது, இந்த ரிலே வந்து நட்டக்க இதை வந்து நட்டக்க ஒர்க் பண்ண வைக்குது. ஸோ இந்த ரிலேக்குரிய கண்ட்ரோல் சர்க்யூட் தான் பார்த்து சொன்னாக்க நம்மளோட செல்ஃப் மோட்டாரு, அந்த இந்த கிளச்சு அப்புறம் நியூட்ரல் சுவிட்சு, இது எல்லாமே கண்ட்ரோல் சர்க்யூட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரிலே இதை வந்து கலெக்டோன்னு முடிவு பண்ணேன். இதை பிடிச்சி ஜஸ்ட்டு இழுத்தாவே வந்துருச்சு. ஸோ இழுத்ததுக்கப்புறம் அப்படி ஓப்பன் பண்ணேன். இங்கே பாருங்க, இதான் இந்த ரிலே சுவிட்சு. ஆனால் அப்போவும் நான் அழுத்தி பார்க்கும்போது சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டாக்க இப்போது என்ன செஞ்சேன்னு சொல்கிறேன். இந்த ரிலே இருக்குல்லங்க, இந்த ரிலேவை என்ன பண்ண கேட்டினாக்கா ஜஸ்ட்டு சைடில் இருக்கிறத கலட்டி எப்படி உருவி எடுத்தாச்சு. இது ஆக்சுவலாக 2 லாக் கொடுத்துருந்தாங்க, அந்த லாக்கெல்லாம் உடச்சிட்டேன். அது லைஃப் போயிடுச்சு, அதனால் ஜஸ்ட்டு இது பண்ணோடனே உடஞ்சி போச்சு. இந்த லாக் இங்கே இருக்குப்பா, இருக்கு பாருங்க, இந்த லாக் இருக்கு பாருங்கள். இந்த லாக்கு தான் ஒரு லாக் உடஞ்சிச்சு, இன்னொரு லாக்கு தான் இருக்குது. ஸோ இழுத்தா வந்துருச்சு பாருங்க. இது வந்து ரிலே சர்க்யூட், இது ரிலே. இதை நான் எப்படி ட்ரேஸ் பண்ணேனாக்க ஜஸ்ட்டு ஒரு பிட்டு வச்சுக்கிட்டு இது 2 திக்னஸாக இருக்குது பாருங்கள். அதனால் இது 2 தான் நமக்கு வந்து நடக்க செல்ஃபுக்கு போக முடிவு பண்ணி ஜஸ்ட்டு நட்டக்க ஒரு பிட்டு வயரில் டச் பண்ணேன். டச் பண்ணால் ஷார்ட் ஆகுது நான் பார்க்க முடிச்சு. ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் டச் பண்ணுறேன். இந்த வயரை ஒரு பிட்டு வச்சுட்டு ஸ்டார்ட் ஆக பாருங்கள். ஸோ இந்த நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனாக்க இந்த ரிலேவானது இதில் இருக்கக்கூடிய 2 பெரிய பின்ஸ் இருக்கு பாருங்க, இது 2 ரிலேவோட கான்டாக்டில் உள்ளது. ரிலே ஃபங்க்ஷனுக்குள்ளது இந்த 2 பாயிண்ட்டும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ இதில் சப்ளை கொடுத்தா இது ஷார்ட் ஆகி ஒர்க் பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணி கேட்டாக்க சப்ளை போகுது, ரிலேவும் ஆனால் சத்தமும் கேட்குது, ஆனால் இது ஒர்க் பண்ணலை அப்படியே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாக்க இதையும் கலட்டினேன். இந்த கவருக்கு பாருங்கள், இந்த கவரையும் கழட்டி எடுத்தேன் நான். அப்படி கழட்டி எடுத்து உள்ளே பார்த்தா என்ன வச்சுட்டாக்க அதையும் பார்த்துருவோம். அங்கே பாருங்க, இதான் இந்த ரிலேங்க. இந்த ரிலேவை பாருங்கள். இப்போது ஒரு விஷயம் நான் புரிஞ்சுட்டேன் அதில். பாருங்க, இது வந்து டக்க இது வந்து மூவிங் கான்டாக்ட். இது மேலே இருக்கு பாருங்கள், இது வந்து மேலே டாப்பில் இருக்குது மூவிங் கான்டாக்டு. மூவ் ஆகுது பாருங்கள், மூவிங் கான்டாக்டு. கீழே இன்சைடில் இருக்குது ஃபிக்ஸ்டு கான்டாக்டு. அது என்ன, இதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்ததை நான் என்ன பண்ணிட்டாக்க பெண்ட் ஆக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன் பெண்ட் ஆக்கி வச்சுருக்கேன்ட்டாக்க இந்த மூவிங் கான்டாக்டில் இருந்த அந்த கான்டாக்ட் டிப் இருக்கு இல்லையா,
டிப்பானது ஹீட்டில் மெல்ட் ஆகி ஊற்றிருச்சு. அதனால் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து சுவிட்ச் ஆன் ஆகுது, ஆனால் கீழே பிடிக்காதனால அவுட்புட் ஆனது கிடைக்கல. அதனால் இது ஒர்க் பண்ணல. நான் என்ன பண்ண கேட்டினாக்கா இதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த லென்த்தாக இருக்குது பாருங்கள், இதை கட்டிங் பேர் எடுத்து நோஸ் பே வச்சு ஒரே ஒரு அமுக்குனேன் கீழே இறங்கிடுச்சு. கீழே இறங்கினதுக்கப்புறம் இப்போ என்ன கேட்டாக்கா நம்ம ரிலேவுக்கு சப்ளை கொடுத்தா ஜஸ்ட் இப்படி ஒன்று ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். காட்டியா இந்த அதை வளைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலி நேராக தான் இருந்துச்சு. அது டாப்பில் இருக்கக்கூடிய மூவிங் கான்டாக்டில் இருந்த கான்டாக்ட் டிப் இருக்கு இல்லையா, அது அவுட்டு. தெரியாங்க, அதனால் இதை வளைச்சி வச்சுருக்கானே. இந்த ரிலேவானது புதுதாக ஒன்று நான் வாங்கிட்டு வந்திருக்கானே. இதுவும் என்றைக்கு மெல்ட் ஆகுதோ அன்றைக்கி மாற்றிக்கலாம். மெல்ட் ஆனிச்சா அவுட் ஆகி போயிடும். நம்ம வந்து இதை மட்டும் புதுசாக ஒன்று வாங்கி வச்சுருக்க ரெடியாக மாற்றிக்கலாம். இது என்ன செஞ்சங்கிறது உங்களுக்கு புரியுதாங்க? ஜஸ்ட்டு இது சப்ளை ஆனது ரிலேவுக்கு போய் ரிலே வந்து செல் போட்டுருக்கு போகுது. இந்த ரிலே ஒர்க் பண்ணுறதுக்கு பவர் சப்ளை வந்து கேட்டாக்கா இங்கேருந்து நமக்கு கிடைக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏற்கனவே கொடுத்தாங்க. ஸோ பாசிட்டிவ் மட்டும் இதில் கொடுத்தாக்க இந்த ரிலே ஒர்க் பண்ணுது. இதை நான் புரிஞ்சுட்டானே. அதாவது மெயின் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ரிலேவானது ஃபெயிலியர்னால் செல் போட்டு வேலை செய்யாது. அதே நேரத்தில் இன்சைட்லையும் ஃபெயிலியர்னா வேலை செய்யாது. அது என்றைக்கோ ஒரு நாய் மாட்டும் போது அதை எப்படி நான் ட்ரேஸ் பண்ணுங்கிறத பற்றி வீடியோ அடுத்ததாக பார்க்கலாம். நம்ம இப்போது இந்த பதிவில் இந்த ரிலேவை பற்றி மட்டும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன வயர் தான் எனக்கு தேவைப்படுச்சதுக்கு இந்த வயரை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபால்ட்டு ட்ரேஸ் பண்ணேன். இந்த ரிலேவை கலட்டி ரிலேவை ஜஸ்ட்டு அமுக்கி விட்டு போட்டு ஓடிட்டு இருக்குது. ஸோ இதுபோல் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி மற்ற சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பதிவை நான் ரெடி பண்ணுறான்னு. நம்மளோட சேனல் வியூஸ் வந்து இந்த பதிவு ஓகே நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுடுங்க. புதிதாக நம்ம சேனலுக்கு வந்துக்கூடிய வியூஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான வீடியோ பதிவோடு நான் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.